எஸ்டிஆரே ஹாய் சின்னு. ஓகே ஹாய். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டேன் காயு சாம்பார், நான் கீரை. நீ என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு தான். ஓ ஓகே ஹாய் எஸ்டிஆர். ஓகே ஓகே பாய் பாய் பாய். என்ன வந்ததுமே கிளம்பிட்டேன். ஓகே ஹாய் பெருமா நண்பா. என்ன தலைமுடி வெள்ளையா தெரியுது? இப்போ தான் பார்க்குறீங்களா? எனக்கு எப்போலேருந்தே இருக்கு. என்ன தலம்? ஓகே ஹாய் பெருமாள். கமசா பிக் பாஸ். பிக் பாஸ் விட்டு ஏன் போனீங்க? ஓகே படையப்பா கிளைமேக்ஸ் நீலாம்பரி மாதிரி இருக்கு. ஓ அதுவா? கரெக்ட் அது மட்டும். பட் எனக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு நான் 8th படிக்கும்போதெல்லாம் எல்லாரும் அப்போ வந்து நான் தான் அதிகமாக வெள்ள முடி இருக்கும். நான் என்ன மாதிரி யாருக்கும் வெள்ள முடி வச்சு பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். என்னடா வெள்ள முடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க. இந்த ஆயிலு, ஹாஸ்பிட்டலு, தேவையில்லாத செலவு 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 செலவு. ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் 10,000, ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் 10,000, அது மாதிரியே செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 11th மேலே செம காண்டி போச்சு. தேவையில்லை, நான் எப்படி இருந்துட விட்டுருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது வரும்போது அந்த வெள்ளையாக இருக்கும், பட்டையாக சூப்பராக இருக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ கூட எண்ணெய் ஒழுங்காக வச்சா நல்லா தான் இருக்கும், நான் வைக்கிறது இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பாய் காயமா. ஓகே சிலம்புண்ணா, இதுக்கு தான் தெரியுது. ஓகே நான் போகலப்பா. டே நீங்கள் சண்டை போட்டிருக்கணும் கமலண்ணா. ஏக்கா சொல்லு மதனே. ஓகே ஆமாம் காயு சூப்பராக இருக்கு. ஆமாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அப்போ 8th சின்ன பொண்ணுண்ணா, அப்போ தெரியாதுல்ல. அப்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து யாருக்கும் அது மாதிரி இல்லை. இப்போது நான் பார்க்குறேன். இப்போன்னா கொஞ்சம் 11th வந்ததுக்கப்புறம் நான் பார்த்த என்னை விட நிறைய பசங்களுக்கு, குட்டி குட்டி பசங்களுக்கே இருந்துச்சு. அப்புறம் நான் அவங்களுக்கே இது இல்லை, எனக்கு இன்னும் அவ்வளோ திமுரு அப்படின்ற மாதிரி நானே நினச்சிக்கிட்டு அப்புறம் நான் ஃபீல் பண்ணுறதில்ல. வெள்ளை முடி வந்தது அதுக்கப்புறம் நான் ஃபீலே பண்ணல. இப்போ கூட அப்பா சம்டைம்ஸ் சொல்லுவார் ஏதாவது தடவுமா அப்படின்ட்டு. அதான் தேவையில்லை, இப்படி இருக்குதா அப்படியே இருக்கட்டும், விட்டுடு அப்படின்னுவேன். அவங்கள தெரிஞ்சு விட்டாங்க போல பிக் பாஸ்ல இருந்து. நான் லைவ்ல இருக்கேன் நான் தங்கம். ஓகே நோ ப்ரோ. ஓகே ஓமேகாச். சின்ன பொண்ணு ஆமாம் 8th சின்ன பொண்ணு தான் இருப்பேன் நான். என்ன அவ்வளோ பெரிய பொண்ணாவா இருப்பேன்? என்ன கமசா அரசியலில் தான் துரத்துட்டு இதுலேயுமா சார்? இன்னும் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். ஓகேடா. ஆமாம் பெருமாள், என் மனசை யாரும் புரிஞ்சிக்கலப்பா. எனக்கும் நிறைய இருக்குது காயு. உனக்கு கூட இருக்கா? எனக்கு கூட இருக்குது. பட் விடு, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, யாரையும் எதுவும் சொல்லவும் முடியாதுல்ல. ஓகே ரமேஷ் பா, ஞாபகப்படுத்தாதீங்கப்பா. ஓகே ஹாய் மேடம், நியூ சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு காய்ஸ் ஃபேமிலி. நான் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லைக் டன் மேடம். மேடம்லாம் வேணா, நான் நீங்கள் காயத்ரினே கூப்பிடலாம். ஓகே பட் ஐ லைக் த சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல். ரமேஷ் ப்ரோ ஞாபகம் வருது. ஞாபகம் வருது. ஓகே இல்லை கமல் சார், புரிஞ்சுக்க முயற்சிக்க. நீங்களாம் முடியல. விட்டுருங்கப்பா பாவம் ஒரு. ஓகே காயத்ரி எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க அஜித்ண்ணா? காயு துரை இங்கிலீஷ்லலாம் பேசு. சே அப்படியெல்லாம் இல்லை. ஓகே அது எப்படி கமல் சார் இன் டிஃப்ரென்ஸ் உங்களை தான் முடியும். ஓகே எனக்கு தான் வெள்ளை முடி இருக்குது, ஏன்னா அஜித்னு சொல்கிறாங்களாப்பா. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி பாட்டி. ஓகே பாஷீர் அங்கிள் தாத்தா. காயு ஐ லைக் தட் சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல். ஓகே நல்லா இருக்குமா? ஒர்க்லாம் எப்படி போகுது?